பிரைஸ் தி லார்ட். அன்பான உறவுகளே, உங்களுக்கு எல்லோருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஆர்.டி. மோகன், மியூசிக் டைரக்டர். சிறு சிறு படங்களுக்கு, கேசட்டுங்களுக்கு மியூசிக் பண்ணின்னு இருக்கிறேன். அதனால ஓரளவுக்கு எனக்கு வருமானம் வந்துன்னு இருக்குது. இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் என்னுடைய லட்சியம். இதில் தான் நான் சாப்பிட்றது கொள்வது எல்லாமே இந்த இசையில் தான். ஆனால் எனக்கு பெரிய படங்கள் எதுவும் வரல. எல்லாம் சின்ன சின்ன படங்கள், கேசட்டுகள் எல்லாம் வருது. ஆதி காலத்தில் நான் ஒரு ட்ரம்மர், அதாவது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல ஃபேமஸான ஒரு ட்ரம்மராக இருந்தேன். நான் பேங்குஸ் பிளேயராக இருந்தேன். என்னுடைய ஸ்டோரி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். நான் சின்ன பையனா ஒரு 19 வயசு 18 வயசில் பேங்குஸ் பிளேயராக போனேன் காமேஷ் ராஜாமணிகிட்ட. அவன் பழைய ஆளுங்களுக்கு தான் தெரியும் காமேஷ் ராஜாமணினா யாருன்னு. அவங்கக்கிட்ட பேங்குஸ் பிளேயராக போனேன். அங்கேருந்து அப்படியே ட்ரிபிள் காங்க பிளேயராக மாறினேன். ஒய்ஜி மகேந்திர நாடகத்துக்கு ட்ரிபிள் காங்க பிளேயராக போஸ்டிங் மாறுது. அப்புறம் ஹார்மோனிஸ்டாக விசண்ண நாடகத்துக்கு ஹார்மோனிஸ்டாக ஆகிட்டேன். அப்போது அந்தபுரம் நாடகம் நாகேஷத்து அவருக்கு ஹார்மோனிஸ்டாக வந்துட்டேன். ஹார்மோனிஸ்டாக இருக்கும்போது நான் அப்படியே ட்ரம்மு ப்ராக்டிஸ் பண்ணி நான் எங்கள் அண்ணன் ஒரு ட்ரம்மர், அவனை ஃபாலோ பண்ணி வீட்டில் ட்ரம்மெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி நான் ஒரு ட்ரம்மராகவும் ஆகிட்டேன். நல்ல பிஸி ட்ரம்மர். சென்னையில் அருமையான ட்ரம்மர் மத்தியில் நானும் ஒரு நல்ல ட்ரம்மராக பேரும் புகழும் வாங்கி வாழ்ந்துன்னு வந்தேன். அப்போது நல்ல நிறைய கச்சேரி கொடுக்கறது எல்லாரையும் சரி அவங்கக்கிட்ட போய் நான் சேர்ந்துட்டேன். ஒரு 5 வருஷம் அவங்க கூட வாசித்தேன். அப்போ அங்கேருந்து நான் மனோரமா கச்சேரிக்கு எனக்கு வாய்ப்பு வருது. சரி, இங்கே ட்ரம்மரை தான் இருக்கிறேன் நான் எல்லாரையும் சொல்லிக்கிட்ட. ஆக்சுவலாக மனோரமா கிட்ட ஃபுல்லு ஆர்கெஸ்ட்ராவே என்கிட்ட ஒப்படைக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு. அப்போ மனோரமா அக்கா கிட்ட போயிட்டு நான் என்னக்கா உங்களை பார்க்க வந்தேன், என்ன சொல்லுங்கன்னு. இது மாதிரி மோகன் கச்சேரி பண்ண போகிறேன்டா நான், மியூசியம் அம்மான்னு. அதனால் இது ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா இன்சார்ஜி ட்ரம்மர் எல்லாமே நீ தான் பார்த்துக்கணும்னு சொன்ன உடனே எனக்கு பேமெண்ட் அதிகமாகும் இல்லையா. அதனால் மனோரமா கிட்ட 30 வருஷங்கிட்ட அவங்க கூடவே பயணம் பண்ணிட்டேன். வேறு எந்த கச்சேரிக்கும் போல அவங்களோட இருந்தேன். என் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணியும் வச்சுட்டேன். இப்போ நானும் என் மனைவியும் தான் இருக்கிறோம். ஏதோ இந்த சிறு சிறு கேசட்ஸு, இந்த ஆண்டவர் கேசட், இப்போ கூட தயவு செய்துன்னு ஒரு சேனலுக்கு ஜீசஸ் சாங் ஒன்று பண்ணேன். அது மாதிரி ஆண்டவர் சாங்கெல்லாம் பண்ணின்னு இருக்கிறேன். அதில் தான் இந்து இந்த இந்துவுடைய பாடல்கள்லாம் கூட நிறைய பண்ணின்னு வரேன். அதுதானே தொழில், வேறு எந்த தொழிலும் இருக்காது. இதெல்லாம் சம்பாதிக்கணும், இதில் தான் சாப்பிடணும், இதில் தான் வீட்டு வாடகை கட்டணும் எல்லாமே. அதனால இந்த மியூசிக்கை விட்டு என்னால் போக முடியல. வேறு தொழிலும் எனக்கு தெரியாது. அப்படி நான் போனோன்னா செக்யூரிட்டி வேலைக்கு தான் போகணும். ஏன்னா அவ்வளோதான், அதுதான் நெக்ஸ்ட்டு கட்டத்தில் இருந்தது. ஆனால் ஏதோ எனக்கு சிறு சிறு படங்கள், ஒரு சிறு படங்கள்லாம் வந்தது, அதுக்கெல்லாம் கூட மியூசிக் பண்ணிக்கிறேன். ஆனால் நம்ம அதிர்ஷ்டமாக என்னான்னு தெரியல, படங்கள் சரியாது. சிறு படம் தான் நான் சரியாக ஓடுறதில்ல. ஆனால் பெரிய படம் வரும்னு சொல்லி கர்த்தர்கிட்ட ப்ரேயர் பண்ணின்னுக்கிறேன். கண்டிப்பாக வரும். ஒரு நாள் இல்லாத ஒரு நாள் என்னுடைய பயணம் வெற்றி பெறும்ன்றது தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் நான் அவரை ஜெபிச்சுன்னு இருக்கிறேன். நீங்களும் எனக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். எனக்கு ஒரு சிறு ஆசை ஒன்று உங்கள்கிட்ட சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்துருக்குது. அதனால் நீ என்னை எதுவும் தவறாகவே நினைக்கக்கூடாது. 20 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி மனோரமாவை ஒரு சாங்கு பாட வச்சேன். ஜீசஸ் சாங், ஆண்டவருடைய சாங்கை நான் சொன்னேன். அக்கா நீங்கள் இந்த ஆண்டவர் பாட்டு பாடினக்கா, நான் ஒரு ஆல்பம் பண்ண போகிறேன், நீங்கள் கண்டிப்பாக பாடினாங்க. ஆனால் அக்கா எப்படா நான் பாட முடியும்? இல்லைக்கா, ஆண்டவரத்தை பாடி பாருக்கா, அதோடைய ருசியே வேறக்கா. நீங்கள் பாடுங்க, எனக்காக பாடுங்க, ஆண்டவருக்காக பாடுங்க. நான் உங்கள் கூடவே சுற்றி நிற்கிறேன் இல்லையா, வாசித்துங்க, இதுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க நீங்கள். என்ன சரி, அந்த லிரிக்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வானாங்க. ஏன்னா உடனே பாட மாட்டாங்களே லிரிக்ஸு. மறுநாள் எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு துதிப்பேன் உமையே துதித்து கொண்டிருப்பேன், துதிகன மகிமை உமக்கே அளிப்பேன், எங்க நல்ல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்க நல்ல தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம்னு.
அக்காவுக்கு நல்லா இருக்குதா லிரிக்ஸு, ஈஸியாகுது. சரி இதை பாடி காட்டு நாங்கள். துதிப்பேன் துதிப்பேன் உமையே துதித்து கொண்டிருப்பேன், துதிகன மகிமை உமக்கே அளிப்பேன். எங்கள் நல்ல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் நல்ல தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம். துதிப்பேன் துதிப்பேன் உமையே துதித்து கொண்டிருப்பேன், துதிகன மகிமை உமக்கே அளிப்பேன். அப்படி பாடினோன்னு அக்காக்குல நல்லா இருக்குதுடா, நல்லா டியூன் போட்டுக்கிறியா, சூப்பராக பண்ணிக்கிறேடா, 25 வருஷத்துக்கு முன்னாடி நீ சினிமாவுக்கு நீ ட்ரை பண்ணலாமே, நல்லா பண்ணிக்கிறியடா நீ, சரி சரணம் பாடு அப்படின்னாங்க. சரிக்கா. காலங்கள் மாறினாலும் உன் அன்பு மாறாது, உலகமே அழிந்தாலும் உன் வார்த்தை அழியாது. உலகத்தை படைத்தாய், அதிலே நீயும் பிறந்தாய், பிறந்தவர் நீரே, எங்கள் ஜீவனானினே, தெய்வீக ரூபமானே, தேவாதி தேவனானிரேன. குரல் அருமையா எழுதுகிறிய. இல்லக்கா, அவர் மேல ஒரு அன்பு அதிகங்க, அதனாலதாங்க அவரை ரசிச்சு எழுதுறேங்க. சரி, இந்த சரணத்தை பாடி காட்டினாங்க. காலங்கள் மாறினாலும் உன் அன்பு மாறாது, உலகமே அழிந்தாலும் உன் வார்த்தை அழியாது. காலங்கள் மாறினாலும் உன் அன்பு மாறாது, உலகமே அழிந்தாலும் உன் வார்த்தை அழியாது. உலகத்தை படைத்தாய், அதிலே நீயும் பிறந்தாய், பிறந்தவர் நீரே, எங்கள் ஜீவனா நீரே, தெய்வீக ரூபமானிரே, தேவாதி தேவனானிரே. துதிப்பேன் துதிப்பேன் உமையே துதித்து கொண்டிருப்பேன், துதிகன மகிமை உமக்கே அளிப்பேன் அப்படின்னு. அக்காவுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. சூப்பரா பண்ணிக்கிறேன், டியூனும் ரொம்ப அருமையாகுது. இந்த அடுத்தது நெக்ஸ்ட் சரணம் சொல்லு, பாடி காட்டுனாங்க. பரிசுத்த ஆவியாக பூமியின் மேல் படர்ந்தாய், படர்ந்த இடமெல்லாம் மலராய் மலர்ந்ததையா. பரிசுத்த ஆவியாக பூமியின் மேல் படர்ந்தாய், படர்ந்த இடமெல்லாம் மலராய் மலர்ந்ததையா. என்னவென்று பாடுவேன், எப்படி உமை போற்றுவேன், போற்றி புகழ்ந்து பாடு கீதம் தந்தீரே, சங்கீத ஞானம் தந்தீரே, அன்பாலே அணைத்து கொண்டீரே. துதிப்பேன் துதிப்பேன் உமையே துதித்து கொண்டிருப்பேன், துதிகன மகிமை உமக்கே அளிப்பேன். எங்க நல்ல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்க நல்ல தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம். அவ்வளவுதாங்க. பாடினோடனே அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரிடா நான் பாடுறேன்டா. நான் சரி எங்க போய் பாடுறேன்னா, அப்போதான் ஏமா ஜான் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. ஜான் எனக்கு ரொம்ப, அவங்க அப்பா கூட நான் ட்ரம்மராக இருந்ததுனால ஜான் கொஞ்சம் கம்மி ரேட்டில் எனக்கு ஸ்டுடியோ தரேன்னா பல, அது ஏமா ஜான்னு சொல்லி அந்த ஸ்டுடியோவில் போய் மனோரமாவை பாட வைக்கிறேன். மறுநாள் மனோரமா சூப்பராக பாடிட்டாங்க. சூப்பராக பண்ணு. அதை என்னால் பப்ளிசிட்டி பண்ண முடியல. அப்போ இந்த வசதியெல்லாம் கிடையாது. அது எப்படியோ கேசட் சேர்ந்து அவன் ஒரு 50 கேசட் வாங்குறான், இவன் ஒரு 50 கேசட் வாங்குறான், நான் ஒரு 200 1000 500 கேசட் போடுறேன், இதை ரொட்டேஷன் பண்றேன், காசு எடுக்க பார்க்குறேன், முடியல, எதுவுமே முடியல. கடைசியில் மலேசியாவுக்கு போயிடுச்சு கேசட் போயிட்ட உடனே இன்னும் அந்த கேசட் விற்கிறானுங்க இல்லையா கடைக்காரங்க, அவனுங்க என்ன சொல்றானுங்க, சார் நீங்க உங்க மனோரமா போட்டோ போட்டு மலேசியாவில் நல்ல வியாபாரம் பயங்கரமா ஓடி நிற்குது, அதனால நீங்க ஒரு கையெழுத்து போட்டு நீங்க லெட்டர்ல எழுதி கொடுங்க, நான் அவங்க மலேசியாவில் நான் அந்த உனக்கு ஒரு அமௌண்ட்டை நான் வாங்கிடலாம் நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லும் போது நான் என்ன சொன்னேன், வேண்டாம், இயேசுவின் நாமம் உலகம் ஃபுல்லா திருட்டுத்தனமாக கூட விற்கிட்டோம், ஆனால் அவருடைய நாமத்தை பரப்புறானுங்க இல்லையா மலேசியாவில், அது வரைக்கும் சந்தோஷம், எந்த இதுவும் தேவையில்லைன்னு சொல்லி விட்டுட்டேன்.
விட்டுட்டு அந்த கேசட் அப்படியே போயிடுச்சு, வயசாகி போச்சு, கேசட் ஆச்சு, அப்புறம் சிடி ஆச்சு. சிடியில் நான் பண்ணல, சிடி ஆச்சு, அப்புறம் பென் டிரைவர் ஆயிடுச்சு, இப்போ என்னென்னமோ ஆயிடுச்சு. இப்போ என் மனசுக்குள்ள ஒரு ஆசை, இது 35 வருஷத்துக்கு முன்னாடி சொல்ற கதை, 35 வருஷம் 40 வருஷம் இருக்கும். இப்போ எனக்கு என்னன்னா, அந்த பாட்டை மறுபடியும் நம்ம பண்ணலாமே, இந்த மனோரமா பாடின பாட்டை மறுபடியும் பண்ணி ஒரு நல்ல பெஸ்ட் சிங்கரை பாட வச்சு, பெரிய சிங்கரை பாட வச்சு ஒரு ரெக்கார்டிங் பண்ணா என்ன, எல்லாம் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் போடலாம். ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருந்தது. ஆனால் என்கிட்ட வந்து அந்த வசதி இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்டுடியோ வந்து என்னுடைய ஃப்ரெண்டுடைய ஸ்டுடியோ. அங்கே வந்திருக்கிறேன், வந்து அவர்கிட்ட கேட்டுக்கின்னு உங்ககிட்ட நேரையில் வந்திருக்கிறேன். இப்போ அந்த சாங்கு பண்ணணும், எனக்கு ஒரு ஆசை. அந்த சாங்கு பண்ணுறதுக்கு தேவனுடைய பிரியமுள்ள மனிதர்களோ பிரியமற்றவர்களோ யாராக இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஃபைனான்ஸ் ஸ்பான்சர் பண்ணிங்கன்னா இந்த சாங்கை நான் பண்ணுவேன். என்னுடைய ஆசை இல்லை, இது எல்லாருடைய என்னுடைய ஆசை. ஆனால் இது தேவனுடைய ஒரு ஒரு அது என்ன சொல்லுவாங்க, தேவனுடைய சித்தம். இப்படி இப்படி பேச சொல்லுன்னு. இது எத்தனை வருஷ கதை, 30-40 வருஷ கதையை இப்போ ரீவைண்ட் பண்ணுறேன். ஒரே ஒரு சாங்கு தான். ஆண்டவர் இதை பண்ணணும்னு ஒரு ஆசை வந்தது. அதுக்கேற்ற எனக்கு வசதி இல்லை. என்ன சம்பாதிக்கிறேன்னா இல்லை, உண்மையாகவே இல்லைங்க, வசதியே இல்லை. இருந்தாலும் இந்த பாட்டு பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. எனக்கு வயசு வந்து 69. ஆமாம், ஆயிடுச்சு. சரி, நம்ம யாருன்னா நம்மளுக்கு ஸ்பான்சர் கொடுக்க மாட்டாங்களா? யாருன்னா ஒரு தேவ பிள்ளை இல்லாதவங்களோ யாராவது நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா இந்த சாங்கை நான் பண்ணுவேன். ஆமாம்மா, எனக்கு ரொம்ப ஆசை. இந்த வாட்டி பண்ணுற அந்த சாங்கை வந்து நல்ல, அதாவது பெரிய லெவலில் பண்ணணும்னு ஒரு ஆசை. அப்போ நான் அந்த ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாடி சாதாரண ஒரு ஜான் ஸ்டுடியோ, அப்போ தான் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க ஜான் ஸ்டுடியோ, ஜான் ஸ்டுடியோ. அதில் பண்ண மியூசிக்கு மனோரமா வந்து பண்ணாங்க. இப்போ எல்லாமே இல்லை. அப்போ வந்து ஒன்லி கீபோர்டோடு முடிச்சிட்டேன். ஒன்லி கீபோர்டு, அவ்வளோதான், வேறு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை. ஆனால் இந்த வாட்டி லைவ் அது இதுன்னு போட்டு நிறைச்சி ஆடியன்ஸுக்கு அனுப்பணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. முடிந்தால் கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நேரடியாக உங்கள்கிட்ட வந்து லைவில் வந்து சொல்கிறேன் அந்த கதையை. உங்களில் யாருன்னு ஸ்பான்சர் பண்ணுற விருப்பமுள்ளவர்களோ விருப்பமற்றவர்களோ எனக்கு அது தெரியாது. யாராக இருந்தாலும் எனக்கு ஸ்பான்சர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு தொலைபேசி மூலியமாக எனக்கு நீங்கள் பேசலாம், உதவி செய்யலாம், எது ஒன்றா செய்யலாம். தவறாக நினைக்கக்கூடாதுங்க. ஒரு மியூசிஷியன் நான். என் தொலைபேசி நம்பரை கொஞ்சம் எடுத்துங்க. 9841653009. 9841653009. RD மோகன், சென்னை விருங்கபாக்கம். ஆமாங்க, அன்னை சத்யா நகர். இங்கே தான் நான் வசிக்கிறேன், வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன். நீங்கள் இந்த ஸ்பான்சர் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை என் மனசுக்குள்ளே இருக்குது. ஏன்னா யார் மூலியமானாலும் கூட தேவன் யார் மூலியமானாலும் என்னை சந்திப்பார்ன்றது சர்ச்சில் எனக்கு சொல்லுவாங்க. தேவன் நேராக வர மாட்டார், யார் மூலியமானாலும் உங்களுடைய கவலைகளை தீர்ப்பாருன்னு. அதனால் தேவன் யார் மூலியமாவது எனக்கு உதவி செய்வார்ன்ற நம்பிக்கையோடு உங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, தேங்க்ஸ் தி லார்ட்.